உங்கள் விஜய் உயிரென வர வாங்குறார். வந்து என்ன செய்வார்னு சொன்னாரா? தன்னுடைய கொள்கைகள் அவருக்கு அதுக்கான டைம் வேணும் இல்ல? இப்பதானே வந்திருக்குது. பிறந்த குழந்தை தானே அது, தவழ்ந்து மேல எழுந்து நடக்க ஆரம்பிக்கணும், ஓடணும். அதுக்கு பிறகுதானே பாக்க போறீங்க நீங்க. பிறந்த குழந்தை, நாங்களும் பிறந்த குழந்தையா இருந்துதான் இன்னைக்கு நாங்க நடந்து ஓடுறோம், எல்லாம் செய்யறோம். சரி, அப்ப பிறந்த குழந்தை முதல்ல தவழணும், அதுக்கப்புறம் தத்தி தத்தி நடக்கணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஓடணும், அப்புறமா தான் ஓட்டப்பந்தயத்துல ஓடணும். நீ கருவறையில இருக்கும் போதே கையை வெளியே குத்திட்டு உங்கள் விஜய் 2026 நாங்க தான் சிஎம்ங்கிறீங்க. அது முயற்சி பண்ணட்டுமே, எல்லாருக்குமான முயற்சி தானே. புதுசா கட்சி தொடங்குறவங்க அடுத்து நாங்க தாங்க அது தவறான முன்னுதாரணமா போயிடும். அதாவது அரசியல்ல மக்களை சந்திக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு அரசியல் தலைமை அப்படிங்கக்கூடியவர் கொள்கை வச்சிருக்கணும், கோட்பாடு வச்சிருக்கணும், தன்னை நம்பி வர்றாங்கல்ல கூட்டம், அவர்களை முறையாக அரசியல் படுத்தணும், ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், எள்ளுனா எண்ணெயா இருக்கணும். ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாரா? ஏன் பேரிகேட்ல ஏறுற? ஏன் கக்கூஸ் மேல ஏறி இன்னும் உடஞ்சு உள்ள ஒழுகுற? ஏன் மீதிப்பட்டு சாகுற? ஒண்ணும் இல்லைன்னு ஆக சிறந்த கொள்கையா இப்ப நாங்க எங்க கொள்கையை எங்க கட்சி மேடைகள்ல பேசுறோம்ல, நான் பேசுறேன்னே வைங்களேன், என்னை எங்க அண்ணன் மாதிரி எடுத்து போடுவாங்க. என்னுடைய அந்த காணொலியை போடும் போது எங்கள் கட்சியின் நல்ல பேச்சாளர் பாருங்கள், இவர்கள் கருத்துக்களை பாருங்கள், கருத்தால் தாக்குகிறார், துளை போட்டு எடுத்தீர், குண்டாக துளையிட்டீர் மனதை அப்படின்லாம் போடுறாங்கல்ல. இவங்க என்னதான் போடுறாங்க? வந்து கிந்தி எங்க கூட்டத்துல மாட்டிடாத, மிதிப்பட்டு சேர்த்து போயிருவேன்.